Hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல ஒரு ஆரி செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பாப்போம் வீடியோல. இப்படி அடியில இருந்து நூலை விட்டு ஊசியால மேலே எடுத்துட்டு திரும்ப இப்படி வச்சு அடியில குத்தி பின்னாடி இருக்கிற விரலால நூலை வந்து ஊசியில சுத்திக்கணும். சுத்திட்டு இந்த மாதிரி ஒரு ரைட் சைடு லைட்டா திருப்பி லெஃப்ட் சைடு லைட்டாக திருப்பி இப்படி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி போடுறது நான் காமிச்சிட்டேன். பேக் சைடு என்ன பண்ணுறோன்னு இப்போ காட்டுறேன். இப்போது இப்படி தான் நமக்கு ஊசி வரும். இது வந்து லெஃப்ட் ஹேண்டில் இப்படி நம்ம இந்த த்ரெட்டை பிடிச்சிருப்போம். இந்த த்ரெட்டை இப்படி ஊசியில் இப்படி ஒரு சுற்றி மேலே எடுத்துட வேண்டியதான். இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ ஒரு த்ரெட்டு தான் அதாவது சுற்றி இருக்குது. இந்த மாதிரி மேலே எடுக்க வேண்டியதான். திரும்ப வேணும்னா இப்படி திரும்ப ரெண்டையும் சுற்றி இருக்கணும். இப்படி தான் இந்த ப்ராசஸ் பேக் சைடு நடக்குது. இப்போ இந்த மாதிரி போட்டு வந்துட்டோம். ஒரு பிகினராக இருக்கும்போது நம்ம இதை எப்படி முடிச்சு போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. அடியிலேருந்து ஊசியை வந்து குத்தி இப்படி எடுத்துப்போம். இப்படி எடுத்துட்டு இதை ரெண்டு முடிச்சு போட்டுக்கணும். இப்படி ஒரு சுற்று, திரும்ப இன்னொரு சுற்றி இந்த நூலை நம்ம அடியில் கொண்டு போயிடுவோம். இப்போ நான் கொண்டு போயிட்டேன். திரும்ப இப்போ பேக் சைடு என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ பேக் சைடு இப்போ நம்ம எடுத்த நூல் இப்படி வந்துருச்சு. இந்த நூலை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி ரெண்டு சுற்றி முடிச்சு போட்டு இப்படி இழுத்துட்டோன்னா நமக்கு முடிச்சு விழுந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் ஒரு பிகினராக இருக்கும்போது நம்ம முடிச்சு போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நீடிலே வச்சு முடிச்சு போட வராது, கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம். அதனால் பிகினராக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம்.